ஸ்கோப்ஸ் என்ன பண்ணும், அதை நம்ம எப்படி ரீட் பண்ணுறது, இது எல்லாமே ஓகே. ஆனால் ஸ்கோப்ஸ் நம்ம ஏன் யூஸ் பண்ணணும், அதோட முக்கியமான பர்பஸ் என்னென்னு இன்ஸ்டாகிராமில் 2-3 பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க. சரி, பர்சனலாக சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு வீடியோ போட்டுக்கலாம்னு நினச்சேன். ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோ வெக்டாஸ்கோப் வருது. வெக்டாஸ்கோப் உங்களுக்கு புரியணும்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியணும். அதனால தான் நான் அந்த வீடியோ இப்போ போட்டுறேன். சிம்பிளாக சொல்லணும்னா வீடியோவில் என்ன கலர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் ஸ்கோப்ஸ். நம்ம முன்னாடி பார்த்தா அதே எக்ஸாம்பிள் நம்ம இப்பயும் பார்க்கலாம். இப்போ இது வந்து இப்போ என் கையில் இருக்கிறது வந்து ஒரு ஒயிட் ஷார்ட். இந்த ஒயிட் ஷார்ட் இப்போ இங்கே ரூமில் போட்டிருக்கிறது ஒரு வார்ம் லைட்டு. இதை நான் இன்னும் கொஞ்சம் வார்மாக மாற்றினாலுமே இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி தெரியும்னா, கொஞ்சம் நேரம் நீங்கள் என்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, உங்கள் கண் ஆட்டோமேட்டிக்காக என் கையில் இருக்கிறது ஒரு ஒயிட் சார்ட்டுன்னு சொல்லி நம்ப வச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக டியூன் ஆகிடும். ஸோ நீங்கள் பார்க்கும்போது என் கையில் இருக்கிறது ஒயிட் சார்ட்டை மட்டும் தான் பார்ப்பீங்க. ரூமோ இல்லை இந்த வீடியோ வார்மாக இருக்குது, இது வந்து எல்லோவாக தெரியுதுன்றதுலாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதே மாதிரி இப்போ நான் இந்த வீடியோ கொஞ்சம் கூல் டோனு கொண்டு போகிறேன், வீடியோவில் கொஞ்சம் ஃபுல்லாக ப்ளூ அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அகெயின் நான் இதை கையில் வச்சுருக்கும்போது கொஞ்சம் நேரம் நான் பேசிகிட்டே இருக்கும்போது நான் கையில் வச்சுருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ப்ளூ இருக்கிறதோ இல்லை இந்த ஒயிட் ஷார்ட்டில் வந்து ப்ளூ கலந்துருக்கிறதோ உங்களுக்கு தெரியாது. உங்கள் கண் ஆட்டோமேட்டிக்காக என் கையில் இருக்கிறது ஒயிட் பேப்பர்ன்ற மாதிரி தான் பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ வார்மாக இருந்தாலும் நம்ம கண் ஒயிட்டாக காமிக்குது, கூலாக இருந்தாலும் நம்ம கண் ஒயிட்டாக காமிக்குது. அப்போது ஆக்சுவல் ஒயிட்டாக நம்ம காமிக்கும்போது அதை நம்ம என்ன சொல்கிறது, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கோப்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போது நான் இதை வந்து நான் ஸ்கோப்ஸில் போட்டு பார்க்கும்போது இந்த இடத்துல என்ன அதிகமாக டாமினேட் ஆகுது, இது ஆக்சுவல் ஒயிட்டாக இருக்கான்றதை என்னால் ரீட் பண்ண முடியும். அதுக்காக நான் வீடியோவில் இருக்கிற கலர்ஸை மட்டும் சொல்லலை. வீடியோவில் வந்து ஹிடனாக சில கலர்ஸ் இருக்கும், அதை பார்க்கறதா ஸ்கோப்ஸ் நீங்கள் நினச்சிக்க வேணாம். நம்ம மானிட்டரை வந்து மேபி நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கணுன்றதுனால கொஞ்சம் லோ பட்ஜெட் மானிட்டர் வாங்கியிருக்கலாம். அந்த மானிட்டரில் ஆக்சுவல் கலர் காமிக்காமல் வேறு ஏதோ கலரை வந்து காட்டியிருக்கலாம். அது நம்ம அந்த மானிட்டர் வழியாக பார்க்கறனால நமக்கு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கலராக வந்துச்சோ நம்ம நினைக்கலாம். அதையும் ஸ்கோப்னால இது பண்ணிக்கலாம். மேபி உங்களுக்கு விஷன் ப்ராப்ளம் இருந்தாலோ இல்லை சம்திங் நம்ம ஐஸில் ஒரு டிஃபெக்ட் இருக்கிறாலும் அதில் நமக்கு ஏதாவது உங்கள் ஐஸ் வந்து டிஃபெக்டாக இல்லை நல்லாவே இருந்து இப்போ நீங்கள் ஒயிட் ஷீட்டை நம்புற மாதிரி வேறு ஏதோ கலரை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நம்புறதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்கோப்ஸ். நான் ரீசெண்டாக ஒரு ரீல் பார்த்தேன். அதில் வந்து பிளாக் மேஜிக் டிசைனில் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன் வந்து சாரி பிளாக் மேஜிக் டிசைனில் ஒர்க் பண்ணுற பர்சனாக சம்திங் அந்த பர்சன் வந்து ஒரு சேலஞ்ச் ஒரு டாவின்சி ரிசால்வ் கிரியேட்டர் வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு. ஸ்க்ரீனில் வீடியோ ஃபுட்டேஜை மறைச்சிட்டு ஸ்கோப்ஸை வச்சு அந்த ஸ்கோப்ஸை பார்த்து மட்டுமே நீங்கள் எடிட் பண்ணணும்னு சொல்லி பண்ணுற மாதிரிலாம் பார்த்தேன். ஸோ ஸ்கோப்ஸ் வந்து நீங்கள் கலர் கிரேடிங் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா கலர் கிரேடிங் கலெக்ஷனுக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்மளோட சொன்ன மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம வெக்டாஸ்கோப் பார்க்க போகிறோம். இன்கேஸ் நீங்கள் வந்து முன்னாடி நம்ம கவர் பண்ண பரேட் ஆர் வேவ் ஃபார்ம் பார்க்கலன்னா அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லை நான் மேலே ஐ பட்டனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருங்க. அடுத்து வெக்டாஸ்கோப் வீடியோ ரெடி ஆகிட்டேன். இன்னும் 2 சேனல்கள் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.